knowing yourself is the true wisdom. Now, it's the time to hear a few words of wisdom from the man of wisdom. It's our director, Mr. R. Varadarajan. Please, sir. வணக்கம். கிராமத்தில் பிறந்து கிராமத்தில் வளர்ந்து கிராமத்திலேயே சில காலம் வாழ்ந்து அதற்கு பிறகு நகரத்தில் வந்து தன்னை ஒரு மாமனிதனாக நிரூபித்து கொண்ட ஒருவர் அந்த கிராமத்தை மறவாமல் அந்த கிராமத்து மாணவர்களுக்காக இருக்க வேண்டும் என்று உருவாக்கிய பள்ளிக்கூடம் இந்த சிபிஎஸ்இ பள்ளிக்கூடம். அந்த மாமனிதர் தான் நம்முடைய நிறுவனர் திரு டி விருதாச்சலம் ஐயா அவர்கள். அவருக்கு உறுதுணையாக இருந்து கண்ணும் கருத்துமாக இதை உருவாக்கியதற்காக ஒத்துழைத்தவர் தான் இன்றைய விழா தலைவர் திருமதி சகுந்தலா விருதாச்சலம் அவர்கள். அவ்வாறு உருவாக்கப்பட்ட இந்த கல்வி நிலையங்களை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்க்க வேண்டும் என்பதிலே ஆர்வம் காட்டி அதை செயல்படுத்தி கொண்டிருப்பவர் தான் திரு கோபிநாதன் இன்றைய சேர்மன் அவர்களும் அவருடைய துணைவியார் திருமதி லட்சுமி பிரபா அவர்களும். இதில் என்ன சிறப்பு என்றால், நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில் சிபிஎஸ்இ பள்ளிக்கூடம்னா என்னானே தெரியாது. கிராமத்தில் படித்தோம், நிறுவனருக்கும் தெரியாது. நகரத்திற்கு வந்த பிறகு பார்த்தால் முதல் தலைமுறை அல்ல, இரண்டாவது தலைமுறை அல்லது மூன்றாவது தலைமுறை மாணவர்கள் தான் பிஹெச்ஏல இருக்கக்கூடிய ஒரு சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்திலே படித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த கல்வி, தரமான கல்வி நகரத்தில் இருப்பவர்களுக்கு மட்டுமல்லாமல் கிராமத்தில் இருப்பவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக முழு முயற்சி செய்து இந்த நிறுவனத்தை உருவாக்கியவர் தான் திரு விருதாச்சலம் அவர்கள். எனக்கு இந்த கிராமத்தை சொல்லுகிற பொழுதெல்லாம் ஒன்று நினைவுக்கு வரும். எங்கள் ஊரை போல ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்த ஒரு விவசாய குடும்பத்தில் சார்ந்த ஒரு மனிதர். அவர் 5ஆம் வகுப்பு வரையில் தான் படித்திருந்தார். ஆனால் அவருடைய பையனை நன்றாக படிக்க வேண்டும் என்கின்ற ஆர்வத்தில் நகரத்தில் கொண்டு வந்து பொருட்செலவு செய்து படிக்க வைத்தார். நன்றாக படித்தார். ஐஐடிக்கு உண்டான எக்ஸாம் எழுதி தேர்வு பெற்றார். அதை பற்றியெல்லாம் அப்பாவுக்கு ஒன்றுமே தெரியாது. ஐஐடியில் சேரப்போ இப்பொழுது கூட பார்த்திருக்கலாம், என்ஐடியில் சில மாணவர்கள் சேர்ந்ததை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். கொஞ்சம் ஸ்லிப்பாகி என்ஐடியோடு நின்று விட்டது. இல்லை என்றால் அவர்களும் ஐஐடிக்கு செல்லக்கூடியவர்கள் தான். அந்த கிராமத்து மாணவர் ஐஐடிக்கு போனார். அப்போ அப்பாவையும் கூட அந்த அட்மிஷன் போது அழைத்து கொண்டு போனார். அவர் கிராமத்து மனிதர் என்பதை அந்த ஐஐடியில் இருந்த அந்த பெரிய பேராசிரியர் தெரிந்து கொண்டார். உடனே பக்கத்துக்கு வந்தார். ஐயா, நீங்கள் கிராமத்திலேருந்து வந்திருக்கிறீங்கன்னு தெரியுது, ரொம்ப எளிமையானவங்கன்னு தெரியுது, என்ன படிச்சிருக்கீங்க, உங்கள் பையன் ஐஐடிக்கு வந்துட்டானேன்னு கேட்டார். எனக்கு என்னங்க ஐயா தெரியும், நான் 5ஆவது வரலும் தான் படித்தேன் அப்படின்னார் அந்த அப்பா. உடனே அந்த பேராசிரியர் சொன்னார், நீங்கள் இங்கே கொண்டு வந்து எப்பொழுது உங்களுடைய பையனை சேர்க்கின்ற அளவுக்கு படிக்க வைத்தீர்களோ, கண்டிப்பாக உங்கள் பையன் மிக நன்றாக படித்து மிக உயர்ந்த வேலைக்கு போய் ஆண்டுதோறும் 60-70 லட்சத்துக்கு குறையாமல் சம்பாதிப்பார்னு சொன்னார். உடனே அந்த கிராமத்து மனிதர் கேட்டார், காந்தியடிகளை அவருடைய அம்மா கேட்ட மாதிரி 60-70 லட்சம் ஆண்டுக்கு சம்பாதிப்பான் என்னுடைய பையன்னு சொல்லிட்டீங்க, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் நான் அவனை நல்ல ஒழுக்கத்தோடும் நல்ல பண்பாட்டோடும் வளர்த்திருக்கிறேன். அந்த பண்பாடு மாறாமல் நீங்கள் பாதுகாத்துக் கொள்வீர்களா என்பதையும் எனக்கு சொல்லுங்கள்னு கேட்டார். உடனே இந்த பேராசிரியர் சொன்னார், படிக்க வைக்கிறது தான் எங்கள் பொறுப்பு, நல்ல வேலை வாங்கி வைக்கிறது தான் எங்கள் பொறுப்பு, அந்த பண்பாடு நல்ல ஒழுக்கம்லாம் எங்கள் சிலபஸ்லேயே கிடையாது, நாங்கள் என்ன செய்யறதுன்னுட்டார். ஆக பல கல்விக்கூடங்கள், மிக உயர்ந்த ஐஐடி மாதிரி கல்விக்கூடமாக இருந்தாலும் சரி, கல்வியை மிகச் சிறப்பாக சொல்லிக் கொடுக்கும், மிகச்சிறந்த வேலை வாய்ப்புக்கு ஏற்பாடு செய்து கொடுக்கும். ஆனால் அந்த மாணவனுடைய பண்பாடு நல்ல ஒழுக்கத்தில் மிகுந்த அக்கறை காட்டுமா என்றால் தெரியாது. ஓரளவுக்கு இருக்கலாம். ஆனால் இந்த பள்ளிக்கூடத்தினுடைய சிறப்பு, எந்த அளவுக்கு கல்வியை நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதற்கு சற்றும் குறையாமல் அந்த மாணவருடைய பண்பாட்டிலேயும் ஒழுக்கத்திலேயும் நம்முடைய ஆசிரியர் பெருமக்களை கவனம் செலுத்துமாறு வழிநடத்தி கொண்டிருக்கிறோம். அதனால தான் இங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள் எங்கே சென்றாலும் மிகச்சிறந்த மாணவர்கள், நல்லொழுக்கமுடையவர்கள் என்று பெயர் பெறுவார்கள். அத்தகைய பெருமைக்குரிய பள்ளிக்கூடம் இந்த பள்ளிக்கூடம். ஐஐடிக்கு போகிறார்கள் என்றால் ஒரு காலத்தில் இருந்தது மாதிரி இல்லை. இப்போ தொழில்நுட்பம் மிக வேகமாக வளர்ந்து விட்டது. உழவு தொழிலாகட்டும், நெசவு தொழிலாகட்டும், தீப்பெட்டி தொழிலாகட்டும், எத்தனையோ ஆண்டுகளாக இருக்கின்றன.
ஆனால் உழவு தொழில் மண்ணை கீறி விவசாயம் செய்தது மாறி கலப்பை தயாரிப்பதற்கு எத்தனையோ 1000 ஆண்டுகள் ஆகியிருக்கும். கலப்பையிலிருந்து டிராக்டர் வருவதற்கு எத்தனையோ 500 ஆண்டுகள் ஆகியிருக்கும். இப்போ அதை விட சிறப்பாக வருவதற்கு 100 ஆண்டுக்குள்ள டெக்னாலஜி என்று சொல்லப்படுகின்ற தொழில்நுட்பம் ஒரு காலத்தில் 1000 ஆண்டுகளுக்கு பிறகுதான் மாறியது. கொஞ்சம் பிறகு 500-400 ஆண்டுகளுக்கு பிறகுதான் மாறியது. பிறகு 100 ஆண்டுகளுக்கு பிறகுதான் மாறியது. இப்பொழுது ஒரு 10 ஆண்டு 5 ஆண்டு 2 ஆண்டுகளுக்குள்ளேயே தொழில்நுட்பம் வளர்ந்து விடுகிறது. அந்த தொழில்நுட்பத்தை நம்முடைய பள்ளிக்கூடத்து மாணவர்களுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்னென்னலாம் கல்வியில புதிய புதிய திட்டங்கள் வருகின்றனவோ அவற்றை எல்லாம் இங்கே அறிமுகப்படுத்த வேண்டும் என்பதை நம்முடைய சேர்மன் கவனமாக இருக்கிறார். எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டுமென்றால், இந்த ஆண்டு லீட் ஸ்கூல் என்கின்ற ஒரு திட்டத்தை 1ஆம் வகுப்பில் இருந்து 5ஆம் வகுப்பு வரையிலும் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நாம் உறுதி செய்திருக்கிறோம். அதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகிவிட்டது. அப்போ நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த கல்வியை விட டெக்னாலஜி என்று சொல்லப்படுகின்ற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விரைவாகவும் தெளிவாகவும் ஆழமாகவும் நுட்பமாகவும் கற்றுக்கொள்வதற்கு இங்கே நாம் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். அதுதான் ரொம்ப முக்கியம். கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதில் புதிய புதிய தொழில்களை உருவாக்குகின்ற நுட்பத்தையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த கல்விக்காக பாடுபட்டவர்கள் எத்தனையோ பேர் உண்டு. காசி மாநகரம் இப்போ ஒரு மாதமாக எல்லா பேப்பரில் காசியை பற்றி படிக்காமல் இருந்திருக்க மாட்டீங்க. காசியில் காசி தமிழ் சங்கமம் என்று நடந்தது. அதில் ஒரு சிறப்பு சொல்லுகிறேன். எத்தனையோ பேர் அங்கே சென்றார்கள் என்று நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள். நம்முடைய பள்ளிக்கூடத்தில் படித்து கொண்டிருக்கின்ற ஒரு மாணவி, அந்த மாணவியினுடைய பெயர் நவ்யா. கோகோ விளையாட்டுக்காக, கொக்கோ விளையாட்டுன்னு சொல்லுவோம், அந்த விளையாட்டுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டு காசிக்கு சென்றார் என்பதை பெருமையோடு இந்த இடத்துல நான் கூறிக்கொள்ளுகிறேன். அந்த கல்வி மட்டுமல்லாமல் விளையாட்டிலேயும் கவனம் செலுத்துகின்ற முயற்சியில் இந்த பள்ளிக்கூடத்தில் நாம் உரிமையோடும் அக்கறையோடும் அந்த மாணவர்களை நாம் செலுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த காசியில் இந்து பல்கலைக்கழகம் என்று ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று வெள்ளையர் ஆட்சி இருந்த காலத்தில் மதன் மோகன் மாளவியான்னு ஒருத்தர் வந்தார். அவர் தான் உருவாக்குவதற்கு பெரும் முயற்சி எடுத்துக்கொண்டார். அவ்வாறு எடுத்துக்கொண்ட பொழுது பல பேரிடத்தில் சென்று நன்கொடை கேட்டுதான் அதை உருவாக்க முயன்றார். அப்போ அந்த ஊரில் இருக்க ஒரு செல்வந்தர் வீட்டுக்கு போனார். எப்பவுமே ஒருத்தர் வீட்டுக்கு போனால் அவங்க நல்ல மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நேரமாக இருந்தால் தாராளமாக உதவுவார்கள். வேற ஏதாவது கோபத்தில் அல்லது குடும்பத்திலேயே சின்ன சின்ன சச்சரவோடு இருந்தால் அது மாதிரி எதிர்பார்க்க முடியாது. இவர் போன நேரத்தில் அந்த செல்வந்தருடைய பையன் முன்னால் உட்கார்ந்து தீப்பெட்டியை திறந்து ஒரு தீக்குச்சி எடுப்பான். அப்படி சரக்குன்னு கிழிப்பான், எரியும், கீழே போட்டுருவான். திரும்ப ஒரு தீக்குச்சி எடுப்பான், சரக்குன்னு பற்ற வைப்பான், எரியும், கீழே போட்டுருவான். இப்படி விளையாடி கொண்டு இருந்தான். சின்ன குழந்தைகளுக்கு அது விளையாட்டு இயல்பு தான். இவரை பார்த்த உடனே இந்த செல்வந்தர் வெளியில் வந்தார். வாங்க ஐயான்னு கேட்டார். அறிமுகம் உண்டோ இல்லையோ தெரியாது, வாங்கன்னு கேட்டார். அதுக்கு ஒரு பையனை பார்த்தார். பையன் தீக்குச்சி கிழித்து கொண்டு கீழே போட்டுறது பார்த்த உடனே முதுகுல ஒரு அடி போட்டார். அப்பெல்லாம் பையன்களை பெற்றோரும் அடிப்பார்கள், பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்களும் அடிப்பார்கள். அது ஒரு காலம். பிறகு கொஞ்சம் காலம் மாறிச்சு. நாங்கள் ஆசிரியராக இருக்கிறப்பெல்லாம் பெற்றோர் அடிக்க மாட்டாங்க. பள்ளிக்கூடத்துக்கு வந்து பையன் சரியாக படிக்க மாட்டேங்கிறான்னு வர சொன்னீங்க சார் சொல்லுவாங்க. சரி இனிமேல் கவனிச்சிங்கன்னு சொல்லிட்டு அனுப்பின உடனே அந்த பெற்றோர் திரும்ப வருவாங்க. நான் தலைமை ஆசிரியர் இருந்த பள்ளிக்கூடத்தில் எனக்கு அந்த அனுபவம் இருக்கிறது. அதுக்கப்புறம் அந்த பையன் போன உடனே சார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான் சார். இப்போ நம்ம மேடம் சொன்னாங்க கோபத்தை காட்டுகிறார்கள் அப்படின்ட்டுன்னு, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க சார், நல்ல வெளுத்து வாங்குங்க சார், ரெண்டு அடித்தாதான் சார் திருத்துவான்னு சொன்னார்கள். இப்போ பள்ளிக்கூடத்துலையும் அடிக்க முடியாது, வீட்டிலையும் அடிக்க முடியாது. இப்போ தான் பையன்களுக்கு ஒரு அவர்களாக உணர்ந்து கொள்ள வேண்டிய பக்குவம் வர வேண்டும். அந்த பையன் தீக்குச்சி கிழிச்சிருந்தோம்னா முதுகுல ஒரு அடி போட்டு விரட்டி விட்டார், தீப்பெட்டியை பிடுங்கிக்கிட்டு. சரி அப்பா கோபத்தோடு இருக்கார் இந்த செல்வந்தர், எங்கே பணம் கிடைக்க போகுதுன்ட்டு இவர் சரிங்க ஒரு வேலையாக வந்தேன் நான் புறப்படுறேன்னார். இல்லை என்ன விஷயத்த சொல்லுங்கன்னார். இவர்கிட்ட எப்படி ஒரு 5000ஆவது வாங்கிவிட வேண்டும்னு. 5000னா அந்த காலத்தில் 5 லட்சத்துக்கு மேலே போகும். வாங்கிவிட வேண்டும் என்று நினைத்து கொண்டு வந்தார். இந்த மாதிரி ஒரு உணர்வில் இருக்கிற பொழுது எங்கே கொடுக்க போகிறாருன்னு பயந்துக்கிட்ட இது மாதிரி ஒரு பல்கலைக்கழகம் துவங்கலான் இருக்கிறோம், சில பேர்கிட்ட நன்கொடை கேட்டிருக்கிறேன், நீங்களும் கொடுக்கலான்னு வந்தேன் கேட்கலான்ட்டுன்னு. இப்போ எனக்கு என்னன்னே தோணலைன்னாரு. அதுக்கு ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு உள்ளே போனார். 50,000 ரூபாய்க்கு ஒரு செக் எழுதிட்டு வந்து கொடுத்தார்.
இவருக்கு ஆச்சரியமான ஆச்சரியம். என்னங்க ஒரு நன்கொடை கேட்டவுடனே 50,000க்கு அப்படின்னு கொஞ்சம் இழுத்து ஒரு முகத்தை பார்த்தார். சும்மா சொல்லுங்கன்னாரு. 50,000 கொண்டு வந்து காசோலை கொடுத்து விட்டீர்கள், ஆனால் ஒரு தீப்பெட்டியில் இருக்கிற ஒரு 4 குச்சியை கழிச்சாங்கிறதுக்காக பையனை போட்டு அடிச்சிட்டீங்களே அப்படின்னு கேட்டார். உட்காருங்க அப்படின்னு சொன்னார். இந்த பையனை இந்த தீக்குச்சி கிழிச்சு போட்டதில் அவனுக்கு ஒன்றும் விவரம் தெரியாது. ஆனால் இதை வீண் செலவு செய்கிறான் என்பதை அவன் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த வீண் செலவு செய்கிறான் என்பதை இந்த பருவத்தில் நான் கண்டிக்காமல் விட்டுவிட்டால், சரி விளையாடு பரவாயில்லைன்னு விட்டுவிட்டால், பின்னால் என்னுடைய இவ்வளவு பெரிய சொத்தை அவன் காப்பாற்றுவானா என்பது தெரியாது. எனக்கு கீழே வேலை பார்ப்பவர்களை சரியாக பராமரிக்கிறானா என்பது தெரியாது. இந்த வயதிலே அவனை கட்டுப்பாட்டோடு நான் வளர்த்தால்தான் பிற்காலத்தில் அவன் என்னுடைய சொத்தையும் பெரிய தொழில் நிறுவனத்தையும் காப்பாற்ற முடியும் என்று அவர் சொன்னதில் இருந்து பெற்றோருக்கு என்ன கடமை இருக்கிறது என்பதை அந்த பல்கலைக்கழகத்தை உருவாக்கிய மதன் மோகன் மாளவியா நான் தெரிந்து கொண்டேன்னு சொல்லியிருக்கிறார். அவ்வளவு பெரிய செயல் ஒரு பெற்றோர் செய்யக்கூடிய சின்ன செயல்னால தெரிகிறது. அதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சி, அதையும் சொல்ல வேண்டும் பெற்றோர் தெரிந்து கொள்வதற்காக. ஒருத்தன் அடிக்கடி சின்ன சின்ன திருட்டு செய்வான். ஒரு தடவை திருடி மாட்டிக்கிட்டான். காவல் நிலையத்தில் பிடிச்சு கொண்டு போய் வழக்கு மன்றத்தில் நிறுத்தினார்கள். இப்போ நான் சொல்றதெல்லாம் பெற்றோருக்கு தான். இந்த பிரபா மேடம் சொல்லும்போதே சொன்னார்கள், மாணவர்களை விட பெற்றோருக்கு சொல்லுகிறேன், அதுதான் நல்லதுன்னு சொன்ன உடனே பையன்களாம் கைதட்டினானுங்க. இப்போ நானும் பெற்றோருக்கு தான் சொல்லுகிறேன். அந்த திருடன் காவலரால் பிடிக்கப்பட்டு போய் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டான். நீதிமன்றத்தில் நிறுத்தணும் விசாரித்தார். திருடனியான்னாரு. அவன் கை கட்டிட்டு பேசாமலே இருந்தான். நீ திருடி இருக்கிறாய், நிரூபிக்கப்பட்டு விட்டது, உனக்கு 1 மாதம் சிறை தண்டனைன்னார். அப்போ தான் அவன் ஏதோ சொல்கிற மாதிரி வாயை திறந்தான். என்னன்னு கேட்டார் நீதியரசர். ஐயா சொல்லாங்களான்னா. சொல்லு, அதானே நான் கேட்குறேன்னா. இந்த தண்டனையில் ஒரு பாதியை எங்கள் அப்பா அம்மாவுக்கு கொடுத்துருங்கன்னா. நீதியரசருக்கு ஆச்சரியம். ஏண்டா நீ திருடுன, உங்கள் அப்பா அம்மாவுக்கு பாதி தண்டனையை கொடுக்க சொல்கிறியே, அது என்ன நியாயம்னு கேட்டார். இல்லைங்க ஐயா, சின்ன வயசில் பென்சில் பள்ளிக்கூடத்தில் கிடந்துச்சுன்னா நான் எடுத்து பையில் வச்சுட்டு வந்துடுவேன். தெருவில் ஏதாவது பொருள் கிடந்துன்னா எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடுவேன். எங்கள் அப்பா அம்மாட்ட கொடுப்பேன், இது மாதிரி கீழே கிடந்துச்சுன்ட்டு. பரவாயில்ல வச்சுக்கோன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எடுத்துகிட்டு வந்த பொருள் திருடிட்டு வந்த பொருளா எடுத்துகிட்டு வந்த பொருளான்னு எங்கள் அப்பா அம்மா ஒரு நாள் கேட்டதில்லை. அதே பழக்கத்தில் நான் வளர்ந்துக்கிட்டே வந்ததுனால தான் இப்போ எனக்கு இந்த குணம் வந்து விட்டது. அதனால் இந்த தண்டனையில் கண்டிப்பாக எங்கள் அப்பாவுக்கு பாதி கொடுங்கன்னா. அப்போ என்ன தெரிகிறது? ஒவ்வொரு பையனும் வளர்ந்த பிறகு ஏதாவது தவறு செய்தால் அந்த தவறுல பொறுப்பு பெற்றோருக்கும் உண்டு. அதை சின்ன வயதிலேயே அவர்கள் மிக நன்றாக தெரிந்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அதனால தான் பழைய பாட்டு ஒன்று இருக்கு. துள்ளி திரிகின்ற பருவத்திலே எந்தன் துடுக்கு அடக்கி பள்ளிக்கு வைத்தியலனே எந்தன் தந்தையாகிய பாதகனேன்னு ஒருத்தர் பாடினார். சின்ன வயசுல பையன் விளையாடிக்கிட்டு இருப்பான். பள்ளிக்கூடத்துக்கு போன்னு சொல்ல, அதனால பரவாயில்ல போ அப்படின்னு அப்பா விட்டுட்டார். பிற்காலத்தில் அவன் இப்படி பாடுறான், என்னைய சின்ன வயசுல மிரட்டி அடித்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாம விட்டதுனால தந்தையாகிய பாதகனேன்னு சொல்லி முடித்தார். அது மாதிரி பையன் தவறு செய்வான், பள்ளிக்கூடத்தில் நல்ல மதிப்பெண் வாங்கி கொண்டு வந்து நல்லது செய்வான். பெற்றோருடைய கடமை என்ன என்றால், தவறு செய்கிற பொழுது தனியாக அழைத்து அவனை திருத்த வேண்டும். கண்டித்து திருத்த வேண்டி இருந்தாலும் கண்டித்து திருத்த வேண்டும், அல்லது சிறு தண்டனை கொடுத்து திருத்த வேண்டும் என்றாலும் திருத்த வேண்டும். ஆனால் பாராட்ட வேண்டும் என்றால் பல பேருக்கு முன்னால் பாராட்ட வேண்டும். அதைத்தான் நம்முடைய லட்சுமிபுரம், நான் எப்போவுமே நம்ம மேடம் சேர்மன் பேசுகிற பிறகு பேசுகிறதுனா கொஞ்சம் பயந்துக்கிட்டு தான் பேசுவேன். இந்த மேடையில் நீங்கள் இத்தனை பேர் இருக்கிறாங்க, நீங்கள்லாம் கவனிச்சிங்களேன்னு தெரியல, நான் ரொம்ப கவனித்தேன். மேடம் லட்சுமி பிரபா பேசும்போது அதை மிக உன்னிப்பாக கவனித்தவர் நம்முடைய சிறப்பு விருந்தினர் மட்டும்தான். அப்படியே முகத்தை வச்சுக்கிட்டு வேறு எந்த கவனமும் இல்லாமல் முழுமையாக அதையே பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போ எந்த அளவுக்கு இவருடைய பேச்சு அவரை கவர்ந்து இருக்கிறது என்பதை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். அதனால் பெற்றோருடைய கடமை பாராட்ட வேண்டிய நேரத்தில் பல பேருக்கு தெரிகின்றார் போல் பாராட்ட வேண்டும். அதில் கொஞ்சம் கூட கஞ்சத்தனமே இருக்கக்கூடாது. கண்டிக்க வேண்டிய சமயத்தில் அதையும் கண்டிக்க வேண்டும். ஆனால் தனியாகத்தான் அந்த கண்டிப்பு இருக்க வேண்டும். அதை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு இருந்தால் கண்டிப்பாக மாணவன் எதிர்காலத்தில் மிகச்சிறப்பாக வர முடியும். அடுத்தாற்போல இன்னொன்று சொன்னார்கள், எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துட்றோம் இந்த காலத்தில், குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று. எல்லா பெற்றோரும் அதை தான் செய்கிறார்கள். ஆனால் நானாகட்டும் இந்த நிறுவனராகட்டும் மிகச்சிறிய கிராமத்திலிருந்து வந்தவர்கள், எங்களுக்கு அது மாதிரிலாம் தெரியாது. ஏதாவது கேட்டால் நான் டவுனுக்கு போயிட்டு வரலான்னு பார்க்குறேன், மற்ற பசங்கள்லாம் ஏதோ சினிமாவுக்கு போகிறான், நானும் போகலாமான்னு பார்த்தா
அப்பா உடனே சொல்லுவார், டேய் நானே ஒரு நாள் கூட சினிமாவுக்கு போனதில்லை, நீ என்ன சினிமாவுக்கு? அவ்வளோதான் பதில், தீர்ந்து போச்சு. வேற ஏதாவது ஒன்று வாங்க வேண்டும் என்று கேட்டால், நானே அது வாங்கினதில்லை, நீ என்ன அதை வாங்குற அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் அந்த பையன் இந்த பள்ளிக்கூடத்தில் 8வது தான் இருக்கு, நான் 9வது படிக்கிறதுக்கு நகரத்துக்கு போறேன்னு சொன்னா, எந்த அப்பாவாவது நானே 8வதுக்கு மேலே படிக்கல, நீ ஏன்டா படிக்க போறேன்னு கேட்பாங்களா? கேட்கவே மாட்டார்கள். தன்னை விட தன்னுடைய குழந்தை முன்னேற்றத்திற்கு வர வேண்டும் என்பதுதான் எல்லா பெற்றோருடைய கடமை. அந்த கடமையை பெற்றோர் சரியாக நிறைவேற்ற வேண்டும் என்றால் அவர்கள் செய்ய வேண்டியதெல்லாம் தன்னுடைய குழந்தைகள் கல்வியில சிறிது நேரமாவது ஒரு நாளைக்கு ஒதுக்கி, இன்றைக்கு என்ன நடத்தினார்கள், உனக்கு என்ன வீட்டு பாடம் கொடுத்திருக்கிறார்கள், என்ன படித்திருக்கிறாய், பாடம் தெரியாமல் இருக்கலாம், பெற்றோருக்கு அந்த பாடம் தெரிந்திருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. ஆனால் என்ன நடத்தினார்கள், என்ன படிக்கிறாய் என்றாவது ஒரு 1/4 மணி நேரம் ஒதுக்க வேண்டும். இப்ப குழந்தைகள்கிட்ட பேசுறதுக்கே நேரம் இல்லாமல் போய்விட்டது. இருந்தாலும் எந்த வீட்டில் எந்த பெற்றோர் தன்னுடைய குழந்தைகளுடைய கல்வியில சிறிது நேரமாவது ஒதுக்கி அக்கறை செலுத்துகிறார்களோ அந்த குழந்தைகள் தான் எதிர்காலத்தில் மிகச் சிறப்பாக வர முடியும். பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் பெருமக்கள் என்னென்னெல்லாம் மாணவர்களை முன்னேற்றுவதற்கு செய்ய வேண்டுமோ, அது தொழில்நுட்பமாகட்டும், கல்வியில் மற்ற பயிற்சிகளாகட்டும் அல்லது உடற்பயிற்சிகளாகட்டும், எல்லாவற்றையும் பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுப்பது ஒரு கட்டம். அதே நேரத்தில் அதை மீண்டும் கூர்தீட்டி அதை செழுமையாக்கி பளபளக்க செய்ய வேண்டிய கடமை பெற்றோருக்கு இருக்கிறது. அவ்வாறு பெற்றோர்கள்லாம் செய்து இந்த கல்வி நிலையம் மிகச் சிறப்பாக வளர வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய நிறுவனர் பெரும்பாலும் கிராமத்து மாணவர்களுக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் உருவாக்கினார்கள். அதை பயன்படுத்தி இந்த மாணவர்கள் எதிர்காலத்தில் நிறைய பேர் ஐஐடிக்கு போக வேண்டும் அல்லது குறைந்தபட்சம் என்ஐடிக்காவது செல்ல வேண்டும், மருத்துவர்களாக வேண்டும். எதிர்காலத்தில் மிகச்சிறந்த வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் படிக்கின்ற பருவத்திலேயே அவர்களை எப்படி வகைப்படுத்த வேண்டும் என்கின்ற பொறுப்பு ஆசிரியர்களுக்கும் கல்விக்கூடத்திற்கும் எவ்வளவு இருக்கிறதோ அந்த அளவுக்கு குறையாமல் பெற்றோருக்கும் இருக்கிறது என்பதை சொல்லி, பெற்றோர் அதை சரியாக கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, உங்களுக்கு எந்த தொழில்நுட்பம் புதிதாக வந்தாலும் சரி, கல்வி திட்டத்தில் எது புதுமையாக வந்தாலும் சரி, அந்த எல்லாவற்றையும் இந்த நிர்வாகம் பள்ளிக்கூடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதில் குறியாகவும் அக்கறையாகவும் இருக்கிறோம். அதற்கு சேர்மன் எப்பொழுதும் சரி என்று தான் சொல்லுவார்கள். ஏதாவது புதிதாக ஒரு திட்டம் வர வேண்டும் என்று சேர்மன்ட்ட போய் சொல்லணும்னா கொஞ்சம் கூட பயப்பட வேண்டியதே இல்லை. யாராக இருந்தாலும் சரி, ஆசிரியர் பெருமக்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும், சார் இது மாதிரி ஒரு ஸ்கீம் வந்திருக்கு, நம்ம ஸ்கூலில் வைக்கலாமான்னு சொன்னால் அது எப்படி என்ன என்று விசாரிக்க சொல்லிவிட்டு உடனே சரி என்று சொல்லக்கூடது தான் இந்த பள்ளிக்கூடத்து சேர்மன். எனவே பெற்றோர் அவற்றை பயன்படுத்தி தங்களுடைய மாணவர்கள் எதிர்காலத்தில் மிகச் சிறப்பாக வர வேண்டும் என்பதை உறுதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றோரில் தாய் தான் ரொம்ப அதிகமாக பாராட்டுவார்கள். எப்போவுமே குழந்தைக்கு அம்மாவுக்கு தான் பாசம் அதிகம். ஒரு குழந்தை பேசுகிறப்ப திக்குவாய், பேச்சு சரியாக வராது. பள்ளிக்கூடத்துல எல்லாம் பசங்கள்லாம் கிண்டல் பண்ணுவான், அப்பா கூட அதை ஒன்றும் என்னடா இப்படி இருந்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு விட்டுருவார். ஆனால் அம்மா அந்த பையனை எப்படி சரி பண்ணாங்கன்னு தெரியுமா? ஏனென்றால் தாய்மார்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். டேய், உனக்கு வாய் நாக்கு திக்குதுன்னு நீ கவலைப்படாத. ஏன் உனக்கு நாக்கு கொஞ்சம் கொஞ்சம் திக்குது தெரியுமா? உன்னுடைய மூளை மிக வேகமாக வேலை செய்கிறது. எல்லாருக்கும் மூளை எப்படி வேலை செய்தோ அதை விட பல மடங்கு வேகமாக உனக்கு மூளை வேலை செய்கிறது. அந்த வேகத்திற்கு ஏற்றாற்போல் உன்னுடைய நாக்கு இன்னும் பழகவில்லை. மற்றவர்களுக்கெல்லாம் மூளை சுமாராக வேலை செய்யும், நாக்கு அதற்கு ஏற்றாற்போல் பழகும். உனக்கு அப்படி இல்லை, மூளை மிக வேகமாக நன்றாக திறம்பட வேலை செய்கிறது. அதற்கேற்றாற்போல் சீக்கிரத்தில் நாக்கு பழகிவிடும், கவலைப்படாதேன்னு சொல்லி அந்த குழந்தையை தட்டி கொடுத்து பிற்காலத்தில் மிகச்சிறந்த மாணவனாக வருவதற்கு உருவாக்கி கொடுப்பவள் தான் தாய். அந்த பங்கு தாய்க்கும் தந்தைக்கும் இருப்பதை போல பயன்படுத்தி கொண்டு எதிர்காலத்தில் மிகச்சிறந்த பெருமையை மாணவர்கள் பெற வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. Your presence and words are always inspiring. When you serve your passion, proficiency gradually takes over and becomes habitual. It's time to reward the winners of general proficiency for the year 22-23. Over to Mr. Nirmal Kumar. All victory begins with preparation. With fullest blessings, innovative plans, hard preparation, and improvised execution, we can win.
General proficiency in our school, SrishV Vignesh Vidyalaya, is not based only on studies. It's calculated on basis of academics as 50%, 10% for best performance in Children's Day events, 10% for inter-school and intra-school competition winners, and for attendance 50%, and finally for leadership quality 5%. Now it's time to honor the winners for general proficiency for the year 22-23. When you score, be ready to be tough because winning can make you soft. On the other hand, when you lose, stick to belief and keep moving. I request our respected director, Mr. Varadarajan, to give away the prizes for the general proficiency winners to our kindergarten students. Starting with A. Akshit Mohan, A. Advik Varsha, and A. Mohammad Hasnin from LKG. Now for the class UKG, it's G. Rakshan Sai from UKG A Aditya from UKG B, Navira Prakash from UKG B, and Kode Yalmoli from UKG C. Thank you, sir. Winning isn't everything, but the will to win is everything. I now request our respected advisor, Mrs. Malarvili, to reward the prizes to the winners of class 1 and 2. Yashini A.R. from 1st standard A section, Shanvika Shri from 1st B, and Hirudanya from 1st B. Shakshit Viran of 2nd standard A section, Dikshit GR from 2nd B, and Pratika from 2nd A. Thank you, ma'am. Everyone is ready to achieve, but very few are prepared. Gladly, I request our Honorable Madam Chairman, Mrs. Lakshmi Prabha Gopinathan, to award the winners for the standard 3rd, 4th, and 5th. For 3rd standard, Inia Pranavi, Medha Reddy, and Deena Darshan. For 4th standard, we have Alvin Joshua, Yamin Yashna, Varshita B.R., Sanjay Kumar.
For 5th standard, Sudit Ramasamy holds the first place. Darun Akash holds the second position. Vikash Kirubakar and Vinoshana shares the second position. Standard, first place goes to Vaishali. Second place goes to Vibhushana. And third place goes to Ram Prasad. Now for 7th standard, E. V. Bharathan stands second and third place goes to Shakshita P.S. For 8th standard, first place goes to A.P. Dharani. Second place goes to S.K. Gavin Gavishkar. Third place is shared by two students, G. Janani Priya and K.S. Akshaya. Thank you, sir. Conquerors win in life because they win their battle in the mind first. We are delightful to invite our distinguished chief guest, Dr. Shyamala Ramesh Babu, to glorify the winners of 9th and 10th grade. For 9th standard, first place goes to M.A. Magil Nila. R. Yogesh Kumar comes second. Third place goes to R. Sanjay. For 10th standard, first place goes to Sudhir Krishna. Third place goes to S.A. Yarlini. Thank you, ma'am. Quitters never win and winners never quit. We are pleased to invite our beloved Patronamma and request to crown the winners of general proficiency for 11th and 12th standard. For 11th, first place goes to P. Akshaya. Second place goes to Shanmayi Nachiyar.
Third place goes to Vishnu Kritik. For 12th standard, first place goes to Achyutanandan. Second place goes to Sanjeeva Siddharth. Third place goes to Lokesh Khanna. I request Patronama to honor the foundation achievers as well. Foundation achievers for the year 22-23. For 6th standard, it's Sri Varsha Shanmugam. For 7th standard, it's Hasini. For 8th standard, it's Janani Priya. Progress does not demand perfection. It only needs persistence, says Dean Lindsay. Thank you to all dignitaries and congratulations to all winners. Thank you. Sirs, people trust them for their eminent governance. It's time to invite our prestigious advisor, Mrs. Malavili, to share her abundant compliments on this very occasion. Please, ma'am. Respected dignitaries on the dais, chief guest of the day, special invitees, parents of my dear students, heads of sister institutions, and the members of our peer, that is teaching faculty, and above all, dear students, wish you all a very pleasant evening. It's a wonderful day today. Together we are celebrating the annual day of our Vidyalaya. The school has escalated to great horizons of success. Today, it stands as one of the tallest institutions in the city. Its name has become synonymous with success. You would have heard during the prize distribution ceremony, two wonderful young lads of our school, Hariharan and Hari Rudran, how they had excelled in their studies and how they have got themselves qualified for IIT. That proves the quality of academic success in this institution. Not only academic, we are the benchmark to measure all the co-curricular activities, I should say. We have not left one activity untouched. We have skill classes here covering more than a dozen skills. Children are trained in all these skills. And the proof you had today in the first event itself, how the children beautifully announced everything, how they were able to handle the mic with confidence. We are covering a wide range of development, a wide range of skills to be developed. Education is not just teaching, it is not just mugging and then reproducing. Gone are those days. Today, education means something more than that.
it has got a broader, a wider meaning. We do not want a mind filled with facts and figures. What do we want? We want a mind that is well formed. There is a lot of difference between being filled, a mind just filled with facts and figures. That can be easily got. You just touch with your fingertip and then within minutes Google supplies you what all you want. That's not what we want today. We want education that trains the mind, that frames, that forms the mind, and children get ready to face the world, the life at large. So you should be really proud to be studying in such a school. Today, I would proudly say that it has become a dream destination for all the parents in the city, because the school is giving you both scholastic and co-scholastic support. If you take the co-curricular activities, children have won a number of inter-school competitions. So many prizes they have bagged for the school. If you turn to the side of sports, there they have excelled and got so many district placing in Sahodaya competitions, and as our director said, they have also reached national level of competitions. So district, state and national level, sports is being given so much importance. Fine arts, just wait. After the formal meeting is over, you will witness such dramatic performances, your eyes won't believe. So in all aspects, this is a well-framed institution where you can send your child proudly. It has become really one of the best schools, a dream target for the people of this city. Times have changed. What development was there 20 years ago happened within a span of 5 years. And today, what is to happen in a span of 5 years is happening in a span of 5 months. Then what should we do? We should think of an education that will prepare our children 10 years, 15 years ahead to face life. Not just day-to-day affair, not just get some credit, some mark and move out of the institution. We are planning at large what will happen in another 10 or 15 years. Don't be surprised, artificial intelligence and robotics is going to rule the world in 1930s and 1940s. 30% of the jobs are going to be completely new. Those types of jobs aren't here today. So you are going to get new type of jobs. Then how should our children be in future? We should give an education that would prepare them for that level, from here to there. So that is our aim, and that's why we give importance to all the areas. As Madam Chairman said in her speech, encourage a child to identify its talent. We give scope for all the areas, studies, academic, sports, fine arts, oratory, music, dance, everything. A child can choose for development its own area. In sports, we have got here to train the students a wonderful swimming pool and a nice spacious cricket ground, which many of the schools in the city do not have. So here is a rare chance, and I'm happy that so many of our children are enjoying this privilege. And at this moment, I bow my head and thank the founder of the institution who has been so forethoughtful about this kind of development. All I request you is to have a positive attitude, a positive mind. Both parents and students, please always have a positive attitude in life. Never think that this is my capacity. Never underestimate yourself. You can go forward, up and up. Any situation can be made favorable to you. So as I normally do, a very short story in few lines.
There was a king who was victorious and he won many countries and expanded his kingdom. He visited the gallery of a big castle that had recently come to his kingdom, reign. So when he was just going along, he saw the portraits of various kings, former kings placed on the wall. So immediately he thought, my portrait also should be there on the wall. So he called all the painters in his kingdom and said, draw a picture, a life-size portrait of myself, so that it will be placed in the gallery. All were happy, but they were afraid because the king was such a strict person. If it is not done lifelike and true, that artist or the painter would be put to death. He would be executed. So very few were just pondering what to do. One particular artist came forward and painted the king's picture. The king was gallantly sitting on a horse, riding a horse, taking a bow and trying to release the arrow on the enemy. So concentrated, so beautiful. You might ask me, what is this? You should know the fact. The king was squint-eyed. His eye, one eye used to be half closed. Now all the other painters withdrew because they were afraid to give a beautiful picture of the king. We cannot give a false portrait. That is also not possible. Then how to see the situation? This painter was clever enough to place the king on the horse and aim. What do we do when we aim at something? We close the eye. One eye is closed and then you just target it. So that was a lifelike, real painting, and the king was very happy. So anything in the world, any situation can be faced. You must think, what, she's just giving me a story. No, I'll give you yet another anecdote. Most of you would have booked your tickets online by Red Bus. That's a recent development. In 2005, this founder of the Red Bus, Sama by name, he wanted to travel from Bangalore to Hyderabad to his home. It was Diwali time. So he wanted to be at home along with the family. But he couldn't get a ticket. He was stranded. So he just went about from one place to another, contacting various agents. He couldn't. He really felt bad and he thought about the situation that was there working in his mind. The next year, he formed a software, an app to contact the agents. His idea was, if a traveler doesn't get a bus or a means of transport, it is a loss for him. If the transportation owner doesn't get all the seats filled up, it is a loss for him. So let us make a platform which will benefit both. Like that, here we are trying to bridge the parent and the student. That's why I'm telling you this incident. It just was in his mind. With two more friends who were with him in BITS Pilani, he was able to develop this software. Just imagine, only one traveler in contact, owner of the transportation, just 5 seats and 5 lakh investment. This was started. By 2010, it grew to crores. Today, you find 5,000 seats are booked every day online through this Red Bus. And it has expanded not only in India, but also over the other countries. So in life, it is possible. Any situation you see, you think, you analyze, and then decide. That was what said by the speakers, both of them who spoke prior to me. Always keep your mind open, see your area, choose it wisely, and see that you achieve your goal. So it is possible if you have an open mind and perseverance, consistency, that is important. You should be honest and sincere in your effort. With an open mind, you definitely can achieve. So have this positive attitude, whether you are a parent or a student or an onlooker. Keep your face towards the sunshine so that the shadow goes at the back, so that you progress steadily in life. Thank you for giving me this opportunity. I'm sure you will all be positive in your look. Thank you once again. Been a ray of sunshine
amidst the mist, and your words inspires us always. Out of the mountain of despair, there is always a hope. Now, we present you an AV about the renowned personality, Dr. Shyamala Ramesh Babu. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஸ்டேஜ் மேலே இருக்கிறவங்க ஒத்தொத்தரையாக சொல்லி, அப்புறம் உங்கள் எல்லாரையும் ஒத்தொத்தரையாக சொல்லி வணக்கம் சொன்னால் 10 நிமிஷம் போயிடும். ஏற்கனவே பேச கூப்பிட்டுட்டு நான் என்ன பேசணும்னு இருந்தேனோ எல்லாத்தையும் பேசிட்டாங்க எல்லாருமே. கடைசியாக இந்த ஸ்பீக்கரை கூப்பிடுறதுன்றது ரொம்ப கஷ்டமான வேலை. குறிப்பாக பள்ளிக்கூட ஆண்டு விழாக்களில் பசங்க சலசலன்னு ஓடிட்டுருக்கும், எதுவும் கவனிக்காது. அதுங்க ஓடுற குழந்தை எங்கேயும் காணாம போயிடக்கூடாதுன்னு தாத்தா பாட்டியோ அம்மா அப்பாவோ அதுங்க பின்னாடியே போவாங்க, அவங்களும் கொஞ்சம் கவனிக்க மாட்டாங்க. யாருமே கவனிக்கலைன்னா எப்படி நிகழ்ச்சி நடத்துறதுன்னு இங்கே கொஞ்சம் சலசலப்பு இருக்கும். அதுக்கு மத்தியில் கூப்பிட்டவங்க பேசணும். ஆக மொத்தம் ஆண்டு விழாவில் யார் 2 பேருக்கு கஷ்டம் அப்படின்னு சொன்னால், குறிப்பாக பள்ளிக்கூட ஆண்டு விழாக்களில் இந்த பள்ளிக்கூடத்தை பொறுத்த வரைக்கும் நவநீதனுக்கும் எனக்கும் கஷ்டம். இங்கே பாருங்க பாரு, அப்போ தான் ஃபோட்டோ எடுக்க முடியும். கவனத்தை ஈர்ப்பதற்கு கத்திக்கொண்டே இருப்பவர்கள் நாங்கள் 2 பேர் தான். ஒன்று மேடை மேலே நான் அவர் மைக் இல்லாமலேயே சத்தம் போட்டு பிள்ளைங்க பேரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தார். ரொம்ப அழகாக இருந்தது. ஏன்னா கவனிக்கவும் மாட்டாங்க. ஃபோட்டோகிராஃபர் சொல்கிறத யாருமே கேட்க மாட்டாங்க. அப்படியே எடுப்பா அப்படிம்பாங்க. டெவலப் பண்ணி வரும்போது என்ன என் முகமே தெரியல, என்ன என் மண்டை இந்த பக்கம் இருக்குது, என்ன என் கை பாதி கட்டாயிருக்கும்பாங்க. அதே மாதிரி தான் நல்ல விஷயங்களை உங்களுக்காக சொல்ல வந்திருக்கிறோம், கொஞ்சம் கேளுங்கள் அப்படின்னு சொல்ல வேண்டிய பொறுப்பில் நாங்கள் இருக்கோம். ஆனால் எதுக்கு எங்களை வர சொன்னாங்களோ எல்லாத்தையும் அழகாக லக்ஷ்மி பிரபா ஒன்று விடாமல் பேசிட்டாங்க. என்ன பேசுறது புதுசாக பசங்க கிட்ட? முதல்ல பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கவனத்தை ஈர்த்த சில விஷயங்கள் இந்த ஆண்டு விழாவில் நிச்சயமாக இருக்குது. ஆச்சரியமாக இருந்தது, அழகாக இருந்தது. நிகழ்ச்சியை தொடங்கும் பொழுதே குழந்தைகள் எல்லாம் வந்து நம்மளை வந்து வரவேற்ற விதம், ஆங்கிலத்திலும் தமிழிலும் மாறி மாறி வரவேற்ற விதம், முக்கால்வாசி ஆங்கிலத்தில் பேசினாலும் கேட்பதற்கு அது அழகாகவே இருந்தது. ஆங்கில பள்ளிக்கூடத்தில் குழந்தைகளை சேர்க்கும் பொழுது ஆங்கிலம் வழியாக குழந்தை பேசுவதை கேட்பதான் எல்லாருக்குமே ஆசையாக இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா இந்த 12th ஸ்டாண்டர்ட் அரவிந்த், சபரீஷ், 7ஆம் வகுப்பு தர்ஷினி அண்ட் 5th ஸ்டாண்டர்ட் இதயா, நல்லா தட்டலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேர் தானே சொல்கிறேன். ரொம்ப அழகாக இருந்தது. தடங்களே இல்லாமல் அந்த அட்டையரில் அந்த மைக்கு முன்னாடி நின்று ஒரு வரி கூட பார்க்கல, தடங்களை இந்த வயசில் மிக அழகான ஒரு திறன் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஊக்கப்படுத்தி பசங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தின ஆசிரியர்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப அழகாக ட்ரெயின் பண்ணியிருக்காங்க பசங்களை. எல்லா விதைக்குள்ளும் விருட்சம் இருக்குது. ஆனால் எந்த விதைக்குள்ளே இருக்கிற விருட்சம் டக்குன்னு முளைக்குன்றதை பார்க்குற ஒரு ஞான கண் வந்து ஆசிரியர்களுக்கு தான் இருக்குது. அதை ரொம்ப அழகாக கொண்டு வந்து நிறுத்தினதுக்கு மகிழ்ச்சியானது ஒரு விஷயம். ப்ரைஸ் வாங்கின குழந்தைகள் அவங்க அம்மா அப்பாவோட சில குழந்தைகள் வந்தது, தாத்தா பாட்டியோட சில குழந்தைகள் வந்தது. ஆனால் இதில் ஒரு சூட்சுமம் இருக்குது இந்த பள்ளிக்கூடத்தை பொறுத்த வரைக்கும். அதைத்தான் நான் அவங்கக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன். அது என்ன டீச்சர் பிள்ளைங்கள்லாம் நிறைய ப்ரைஸ் வாங்குது இந்த மேடை மேலே, அதை கவனித்தேன். என்ன மாதிரியே இந்த பிள்ளைங்களும் கவனிச்சிருக்கு. கேட்டால் இல்லை மேடம் நாங்களே டீச்சரோட பிள்ளைங்க தான் அப்படிங்கிறாங்க. லக்ஷ்மி பிரபாவும் சரி, சேர்மன் சாரும் சரி, அவங்களே டீச்சர்ஸோட பசங்க தான். நல்ல விஷயமா. அதாவது ஊரார் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கும்பொழுது தன் பிள்ளை தானே வளரும் என்பதற்கான உதாரணத்தை இந்த மேடை மீது பார்க்க முடிந்தது. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. முன்னெல்லாம் என்ன சொல்லுவோம், வாத்தியார் புள்ள மக்கு, அதை உடச்சிட்டான்ல பையன் மேடை மேலே. ரொம்ப அழகாக ஒரு என்ன சொல்கிறது, அம்மா வேலை பார்க்குற இடத்துல குழந்தை பெருமை சேர்ப்பது என்பது அதை விட ஒரு தாய்க்கு சிறந்த விருது இருக்கவே முடியாது. நல்ல துவக்கம் நல்லாவே இருந்தது. ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லும் பொழுது அதை அறிவிப்பு செஞ்ச ஆசிரியர் சொன்னார், அகாடமிக்ஸ் படிப்பில் 50%க்காக, அந்த குழந்தைகள் தின நிகழ்வுகளுக்காக ஒரு 10%, அதில் நம்ம ஸ்கூல்லேயே நடக்கிற போட்டிகள், அப்புறம் வேறு பள்ளிக்கூடங்களோடு நடக்கிற போட்டிகளில் அந்த பங்கேற்புக்காக ஒரு 10%, அட்டண்டன்ஸ் வருகைக்காக 15%, தலைமை பண்பு அந்த குணங்கள் இருந்ததுன்னா அதுக்காக ஒரு 5%, பிரின்சிபலோட அசஸ்மெண்ட் அப்படின்னு போட்டு ஒரு 10%, இதெல்லாம் சேர்ந்து 100% ஜென்ரல் ப்ரொஃபிஷியன்சிக்கு ப்ரைஸுக்கு கொடுக்குறோம். அழகாக பிரேக்கப் கொடுத்துருந்தார்.
அந்த பிரேக்கப் தான். ஏன்னா ஏற்கனவே பேச வேண்டியது அவங்க பேசிட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா, எங்கேருந்து பிடிக்கிறது பேசுறதுக்குன்னு தெரியல. அந்த பிரேக்கப் தான் எனக்கு இப்போ வழிகாட்டி. இந்த பிரேக்கப்பில் ஒன்று மிஸ்ஸிங். அது என்ன மிஸ் ஆகுதுன்றதை சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாருமே குழந்தைகள், முக்கால்வாசி குழந்தைகள் இருக்கீங்க, என் அம்மா அப்பாவின் வயதை ஒத்த பெரியவங்களும் இருக்கீங்க. கதை கேட்பது என்பது எல்லோருக்கும் பிடித்தமானது ஒரு விஷயம். வயது வரம்பை தாண்டிய ஒரு கோலாகலமும் ஒரு குதூகலமும் எதில் இருக்கும்னு சொன்னால் கதை கேட்பதில் உண்டு. உங்கள் எல்லாருக்காகவும் குட்டியாக ஒரு கதை, 10 நிமிஷம். உங்களோட நேரத்தை ரொம்ப நேரம் எடுக்க போகிறது இல்லைன்னா மேக்கப் போட்டு கலை நிகழ்ச்சிகளுக்காக குழந்தைங்க காத்துக்கிட்டு இருக்காங்க, அதை பார்க்கறதுக்காகத்தான் நீங்கள் வந்திருக்கீங்க. நடுவில் நந்தி மாதிரி இப்போ நான் நிற்கிறேன். அதனால் அதிகபட்சம் 15 நிமிஷத்தோடு என்னுடைய உரையை கதையோடு சேர்த்து முடிச்சுக்கிறேன்ற உத்தரவாதத்தோடு இந்த கதையை நான் ஆரம்பிக்கிறேன். கதையை நீங்கள் ஒன்றி கேட்டிங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் புரியும். அது ஒரு பெரிய ஒரு ஊர் அப்படின்னு சொல்லிட முடியாது, சின்ன மலை கிராமம். அந்த மலை கிராமத்தில் 5 கிளாஸுக்கு மேலே பள்ளிக்கூடமே கிடையாது. கொஞ்சம் தூரம் அந்த ஊர்லேயே நடந்து 3/4 மணி நேரம் நடந்து போனால் ஒரு பஸ் ஸ்டாண்டு ஒன்று வரும், பேருந்து. அதில் ஒரு பஸ் தான் வரும். அந்த பஸ் ஏறி இன்னும் ஒரு 1 மணி நேரம் பயணம் போனீங்கன்னா அந்த மலையடிவாரத்துலேருந்து கீழே இறங்கி சமவெளிக்கு போகலாம். அங்கேருந்து ஒரு 3/4 மணி நேரம் சைக்கிளோ அல்லது வேறு ஒரு பேருந்திலோ போனால் ஆகாசப்பட்டினம் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கிற பள்ளிக்கூடத்துக்கு போகலாம். 6ஆம் வகுப்புலேருந்து அங்கே தான் படிக்கணும்னா படிக்கலான்ற ஒரு அமைப்பு. அந்த மலை கிராமத்தில் லக்ஷ்மின்னு ஒரு பொண்ணு இருக்கா. இந்த கதை எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. 6ஆம் கிளாஸ்லேருந்தே அப்படித்தான் பள்ளிக்கூடத்துக்கு போகிற வழக்கம். இப்போ அவள் 7ஆம் கிளாஸ் படிக்கிறான்னு வச்சுக்கோங்க. அவளுக்கு கோமதின்னு ஒரு ஃப்ரெண்டு, ஒரு தோழி இருக்கா. அந்த கோமதி மலை மேலே இல்லை, கீழே இருக்கா. அதனால் லக்ஷ்மி மலையிலிருந்து தினம் கீழே இறங்கி வரும்போது அவளை சைக்கிளில் கூட்டிகிட்டு போகிறது யார்? ஸ்கூலுக்கு கோமதி தான். மிக வறுமையான குடும்ப பின்னணியிலேருந்து வந்த பொண்ணு அந்த லக்ஷ்மி. அதனால் கோமதி என்ன பண்ணுவா, தினமும் லக்ஷ்மி சாப்பிடாம தான் வருவான்னு தெரிஞ்சு சைக்கிளில் காத்துக்கிட்டு இருக்கும்போது டிஃபன் பாக்ஸில் அவளுக்காக டிஃபன் கொண்டு வந்து நிற்பா. அவசர அவசரமாக சாப்பிட்டுட்டு கையாலமிட்டு சைக்கிளை மிதிச்சுக்கிட்டு கோமதி கொண்டு போய் அவளோட கிளாஸ், 2 பேரும் ஒரே கிளாஸ் தான் இறங்கிப்பாங்க. இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு இந்த லக்ஷ்மி கோமதியை கூப்பிட்டு விடுறாங்க ஒரு ஆசிரியை. அந்த ஆசிரியை பேர் முத்து. அந்த அம்மா கூப்பிட்டு விட்டோடனே பசங்களுக்கு பயமாக இருக்குது, ஒன்றும் தப்பு பண்ணல, எதுக்கு இந்த அம்மா நம்மளை இப்போ கூப்பிடுறாங்க அப்படின்னு பயமாக இருக்குது. ஸ்டாஃப் ரூமுக்கு வான்னு கூப்பிட்டா பசங்க பயப்படத்தானே செய்யும். அவங்க சொல்கிறாங்க, இல்லைம்மா இப்போ ஒரு தேசிய அறிவியல் ஒரு விழா ஒன்று நடக்க போகுது. இந்தியாவில் இருக்கிற எல்லா ஊர்லேருந்தும் மாவட்டங்கள் மாநிலங்கள்லேருந்தெல்லாம் அந்த பசங்க கலந்துக்க போகிறாங்க. நம்ம பள்ளிக்கூடத்துலேருந்து ஒரு 5 பேர் கலந்துக்கணும், அதில் நீங்கள் 2 பேரும் உண்டு. யார்? லக்ஷ்மியும் கோமதியும் உண்டுன்னு சொல்கிறாங்க. 7ஆம் கிளாஸ்லேருந்து 2 பேர், 8ஆம் கிளாஸ்லேருந்து தேவகின்னு ஒரு பொண்ணு, அவளோட சேர்ந்து அவத்தோழிகள் 2 பேர், ஆக மொத்தம் 5 பேர் தேர்வு பண்ணியிருக்கிறோம். லக்ஷ்மிக்கு ஒன்றுமே புரியல. அவளுக்கு தமிழ் தான் சுமாராக பேச வரும், ஆங்கிலம் சுத்தமாகவே தெரியாது. என்னென்னமோ மாதிரி என்னவோ பேசுகிறாங்க. முத்து மிஸ் நீங்கள் பேசுகிறதே புரியலன்னு கொஞ்சம் பயப்படுற ஆரம்பத்தில். அந்த முத்து டீச்சர் சொல்கிறாங்க, இது எதுவுமே பயப்படக்கூடாது, நீங்கள் செய்ய போகிற வேலை ரொம்ப சுவாரஸ்யமானது, அறிவியல் ரீதியாக நீங்கள் யோசிக்க போகிறீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, அறிவியல்ங்கிறது வானத்திலேருந்து குதிக்கிறது கிடையாது. உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை உற்று பார்த்து அதில் என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடி, பிரச்சனைக்கு தீர்வு உன்னால் என்ன செய்ய முடியும்னு யோசிக்கிறது, இதுதான் அறிவியல் பார்வை அப்படின்னு அந்த சயின்ஸ் டீச்சர் சொல்லித்தராங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த இளம் தலைமுறைக்கு போய் அது விழுந்தது மனசில். சொல்ல சொல்ல ஆசையாக தான் இருக்குது. ஏன்னா கோமதி கூட இருக்கா, எதா இருந்தாலும் அவள் சொல்லி கொடுத்துருவா, பயப்பட வேண்டான்னு ஒரு மனசுக்கு தெம்பு. ஆனால் முத்து டீச்சர் சொல்கிறாங்க, இந்த அறிவியல் ஆராய்ச்சி இந்த மாநாட்டில் நம்ம சேர்ந்துக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரொம்ப நேரம் பள்ளிக்கூட நேரத்தை தாண்டி வேலை செய்ய வேண்டி வரும். வீட்டுக்கு போக 7 ஆகும், சில நேரம் 8 ஆகும். லக்ஷ்மிக்கு அது கஷ்டம், மலை ஏறி போகணும். ஆனால் ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்கு. நான் போகிறேன் மிஸ், நான் வரேன், பேர் கொடுக்குறா. வீட்டில் ஒத்துக்கலை. அம்மா அப்பாக்கெல்லாம் அந்த 5 கிளாஸ்க்கு மேலே படிக்கவே வேண்டாம், வீட்டோடு இருன்னு சொன்னால் இந்த புள்ள கேட்காம மலையை இறங்கி தினம் போகுது, தினம் வருது, அதுவே பிடிக்கல. இப்போ லேட்டாக வேற வரப்போகுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொன்னப்போ, நல்லா இருக்குமா, என்ன பண்ண போகிறீங்கன்னு உடனே அந்த முத்து டீச்சர் ஒரு நாள் பள்ளிக்கூடத்தை தாண்டி சுற்றி இருக்கிற இடத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க ஊர் தான்,
சுற்றி வெறும் பனைமரமாக இருக்குது. பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. மிஸ் பனைமரத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணலாமா மிஸ் கேட்குறாங்க. அவ்வளோதான், உங்களுக்குள்ள ஒரு தீப்பொறி எரிய ஆரம்பிச்சது, பனைமரத்தை பற்றியே ஆராய்ச்சி பண்ணுங்கன்னு முத்து டீச்சர் சொல்கிறாங்க. இந்த போட்டி தேசிய அளவிலான அறிவியல் போட்டி எப்படி ஆரம்பிக்குதுன்னா, முதல்ல மாவட்ட அளவில் நீங்கள் செய்கிற ஆராய்ச்சியை ஒரு அறிக்கையாக எழுதி சமர்ப்பிக்கணும். அது தேர்வாச்சுன்னா அதுக்கப்புறம் மாநில அளவில் இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தி அதை சமர்ப்பிக்கணும். அதுலேயும் நீங்கள் தேர்வானீங்கன்னா தேசிய அளவில் நீங்கள் செலக்ட் ஆகிடுவீங்க, உங்களை தேர்ச்சி பெற்றுருவீங்கன்னு சொல்லி அந்த முத்து டீச்சர் ஆர்வத்தை தூண்டினாங்க. இவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் லக்ஷ்மிக்கு கையெழுத்து முத்து முத்தாக வரும். அவன் என்ன சொல்கிறா, நான் இந்த ஆராய்ச்சியில் பங்கெடுத்துக்கிறேனோ இல்லையோ அதுக்கு ஒரு அறிக்கை சேர்ப்பீங்கல்ல, அதை நான் எழுதி கொடுக்குறேன். அப்போ அவன் என்ன சொல்கிறான், நான் இந்த மாதிரி அழகாக கையெழுத்தோடு எழுதுவதற்கு காரணம், நான் 2ஆம் வகுப்பு மலை ஸ்கூலில் படிக்கும்போது மைதிலி டீச்சர் தான் காரணம், உன் கையெழுத்து நல்லா இருக்குன்னு என்னை தட்டி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்கன்னு மைதிலி டீச்சரை பற்றி பேசுகிறான். யார்கிட்ட? முத்து டீச்சர்கிட்ட. இந்த 5 பசங்களுமா சேர்ந்து பனைமரத்தை பார்க்குறாங்க. அவங்க வாழக்கூடிய ஒரு பகுதியில் எத்தனை பனைமரம் இருக்குன்னு பார்க்குறாங்க. பனைமரத்தை வெட்டி போட்டால் அது என்ன ஆகுது, அது செங்கல் சூளையில் ரொம்ப கம்மி விலைக்கு எரிய தான் எடுத்துக்கிறாங்க. என்னெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறாங்க, தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் எழுதிக்கிறாங்க. திருப்பி முத்து டீச்சர் ஒரு விஷயத்தை சொல்லித்தராங்க. ஒரு விஷயத்தை பற்றி ஆராய்ச்சி செய்யும்போது கையில் ஒரு நோட்டு புத்தகம் வைத்துக்கொள். என்ன புரியுதுன்னு ஒரு பக்கம் எழுது, என்ன புரியலன்னு ஒரு பக்கம் எழுது, அதை குறித்த கேள்விகள் எல்லாம் ஒன்றொன்னா எழுதி வச்சுக்கோ. இது லக்ஷ்மிக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நோட்டில் எழுதிக்கிறான். ராப்பகலாம் இந்த பிள்ளைங்க வேலை செய்து முத்து டீச்சர் சொன்ன மாதிரியே லக்ஷ்மியோட கையெழுத்துலேயே அந்த அறிக்கையை எழுதி மாவட்ட அளவில் போய் இதை இந்த பள்ளிக்கூட சார்பாக, ஆகாசப்பட்டினம் பள்ளிக்கூட சார்பாக சமர்ப்பிக்கிறாங்க. ஆச்சரியம், அவங்களது தேர்வாய் போச்சு. ஐயோ, நம்ம கட்டுரையை எடுத்துக்கிட்டாங்க, தேர்வாயிட்டோம். இப்போ அவங்க என்ன பண்ணணும், அடுத்தது மாவட்ட அளவுலேருந்து மாநில அளவுக்கு போகணும், ஸ்டேட் லெவல். இன்னும் உழைக்கணும். திருப்பி முத்து டீச்சர் சொல்கிறாங்க, தமிழில் கொடுத்துருக்கோம் மாவட்ட அளவில்னு, மாநில அளவில் போகும் பொழுது வேறு வேறு ஸ்டேட்லேருந்து மாநிலங்களில் இருந்த பிள்ளைகள் வருவார்கள், இதை நாம் ஆங்கிலத்தில் சமர்ப்பிக்க வேண்டும்னு சொல்கிறாங்க. அப்போ தான் லக்ஷ்மிக்கு பயம் வருது. ஆங்கிலம் தெரியாது மிஸ், சொல்லித்தரேன், தெரியாதுன்னு எதையுமே சொல்லாத, நீ தப்பு தப்பாக பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்லி கொடுத்து அதுக்கும் ராப்பகலாக வேலை செஞ்சு டைப் படிக்கிறதுக்கெல்லாம் அந்த கிராமத்தில் இடம் இல்லை, இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போகணும். முத்து டீச்சரே பசங்களை அழைச்சிட்டு போகிறாங்க. அழைச்சிக்கிட்டு போகும்போது அங்கே உட்காந்து படித்து காமிச்சு டைப் படித்து வாங்கிட்டு வரணும். அதையும் முடித்து என்ன பண்ணுறாங்க, மாநிலங்கள் அளவில் கொண்டு போய் சமர்ப்பிக்க போகிறாங்க. அது நடக்கிற இடம் சென்னையில் நடக்குது. லக்ஷ்மி சென்னை பார்த்ததில்லை, அவள் சென்னையை பார்த்ததே இல்லை. அவள் பஸ்ஸில் அப்போ தான் முதல் தடவை சென்னைக்கு வர. ஆச்சரியமாக இருக்குது. எல்லா கட்டடமும் ஒசரமாக இருக்குது. எங்கள் மலை ஊர்லலாம் இப்படி இல்லவே இல்லை. அவளுக்கு முதல்ல நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த நவீன வசதியோடு இருக்கிற கழிப்பறையை கூட எப்படி உபயோகிப்பதென்றே தெரியாது. ஏன்னா அங்கே கழிப்பறை வசதி இல்லாத மலையில் கிராமத்தில் தான் அவள் இருக்கிறாள். ரொம்ப நேரம் ஆச்சரியமாக இருக்குது, இதில் எப்படி உட்காந்து போகணும், எப்படி தண்ணி ஊற்றணும், இதை எப்படி உபயோகப்படுத்தணுன்னே தெரியல. அப்படி ஒரு நாள் சென்னையில் கழித்து என்ன பண்ணுறாங்க, 3 பேர் தான் இதுக்கு வர முடியும் சென்னையிலன்னு கோமதியும் லக்ஷ்மியும் வராங்க, முத்து டீச்சரோட சமர்ப்பிக்கிறாங்க. அப்போ நிறைய தோழிகள் கிடைக்கிறாங்க, வேறு வேறு மாநிலத்தை சேர்ந்த தோழிகளும் கிடைக்கிறாங்க. அதில் ராணின்னு ஒரு தோழி, அவள் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி. அப்போ மாற்றுத்திறனாளியோட எப்படி பழகணும்னு கற்றுக்கிறான். சமர்ப்பித்து முடிச்சாச்சு, என்ன முடிவு வரும்னு எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வாட்டியும் லக்ஷ்மியும் அவங்க நண்பர்களும் கொடுத்த ஒரு ஆராய்ச்சி தேர்வாயிருக்கு, செலக்ட் ஆயிட்டாங்க. சந்தோஷம் தாங்கல. முத்து டீச்சர் எல்லாரும் கட்டி அப்படியே தூக்கி கொண்டாடுறாங்க, உங்களால் தான் உங்களால் தான் உங்களால் தான். உடனே முத்து டீச்சர் என்ன சொல்கிறாங்க, இதோட நின்றுடக்கூடாது, நம்ம தேசிய அளவில் போகணும். தேசிய அளவில்னா வட மாநிலத்திலேருந்துலாம் வருவாங்க. ஒன்றும் புரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, என்ன மிஸ் பண்ணுறது. பயப்படக்கூடாது. அடுத்தவங்களுடைய திறமையை நாம் எப்பொழுதுமே பாராட்டத்தான் வேண்டுமோ ஒழிய நம் திறமையை குறைத்து எடை போடக்கூடாது. வாங்க வேலை செய்யலாம். இந்த பனைமரத்தை பற்றி என்னென்னமோ ஆராய்ச்சி, என்னென்னமோ புஸ்தகங்கள்லாம் முத்து டீச்சர் வாங்கி தராங்க. பிள்ளைங்க படிக்கிறாங்க ராப்பகலாக. அதை பற்றி கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. இதால் என்ன ஆகும் மிஸ், இதால் என்ன ஆகும் மிஸ், கேள்விகள் கேட்பதை கற்றுக்கொள்கிறார்கள்.
ஓ, கேள்வி கேட்கறது இவ்வளோ கஷ்டமா அப்படின்னு அப்பதான் லக்ஷ்மிக்கே தெரியுது. இது நாள் வரைக்கும் லக்ஷ்மி என்ன நினைச்சிட்டு இருந்தா, டீச்சர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்றது தான் கஷ்டம்னு நினைச்சிக்கிட்டு இருந்தா. இப்பதான் அவளுக்கு தெரியுது, ஒரு விஷயத்தை நாம அறிவியல் பார்வையோட பார்க்கும் பொழுதுதான் கேள்வி கேட்பது என்பதே எவ்வளவு கடினம்ன்றது அப்பதான் தெரிஞ்சுக்கிறா. இந்த இந்திய அளவில் நடக்குது இல்லை, தேசிய அளவில் நடக்கிற இந்த அந்த ஃபைனல்ஸ்ன்னு சொல்லுவோம் தெரியுமா, இறுதி சுற்று, இது காசியில் நடக்குது. இந்த கொக்கோ விளையாட்டில் உங்கள் பள்ளிக்கூடத்துலேருந்து காசிக்கு ஒரு பொண்ணு போனார்னு சார் சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி காசியில் நடக்குது. ஆனால் ஒரு விஷயம், அந்த முத்து டீச்சரோட இந்த 5 மாணவிகளில் யாராவது ஒருத்தர் தான் போய் கலந்துக்க முடியும்னு ஒரு சுற்றறிக்கை வந்தது. எல்லார் வீட்டுக்கும் போய் முத்து டீச்சர் கேட்குறாங்க, ஏற்கனவே சென்னைக்கே 2 பேர் வரல, யார் அனுப்புறது? சரி, இப்போ பாக்கி இருக்கிறது லக்ஷ்மியும் தேவகியும் தான். 8ஆம் கிளாஸ் தேவகியும் 7ஆம் கிளாஸ் லக்ஷ்மியும் தான் இருக்காங்க. கண்டிப்பாக தேவகி தான் வரப்போறா, ஏன்னா அவள் 8வது படிக்கிறா, கொஞ்சம் ஒரு வயசு பெரிய குழந்தைன்னு சொல்லி நினைக்கும் போது தான் தேவகி பெரிய பிள்ளை ஆயிடுறா, மிஸ் அவளை அனுப்ப முடியாது காசிக்குன்னு அவங்க வீட்டில் சொல்லிட்டாங்க. எஞ்சி இருக்கிறது யாரு? லக்ஷ்மி மட்டும்தான். அவளுக்கு உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி, ஐயோ நான் அப்போ ட்ரெயினில் போகிறேன், ட்ரெயினை நான் பார்த்ததே இல்லை, போகிறேன் ட்ரெயின்லன்னு அவளுக்கு ராத்திரியெல்லாம் தூக்கம் வரல. அவங்களுடைய மாமா அதே மலை கிராமத்தில் 4 வீடு தள்ளி இருக்கார். அவர் சொல்கிறார், எங்கள் வீட்டிலலாம் பொம்பளை பிள்ளைங்க இந்த மாதிரி மொத்தம் 10 நாள் ஆகும் போயிட்டு வரத்துக்குன்னு சொல்லிட்டாங்க. இந்த 10 நாளைக்கெல்லாம் எங்கள் வீட்டில் பொம்பளை பிள்ளைங்கள்லாம் வெளியில் அனுப்ப மாட்டோம், இதெல்லாம் வேண்டாம் விட்டுடுங்க. முத்து டீச்சர் போய் அவ்வளோ பேசுகிறாங்க, எடுத்து சொல்கிறாங்க, இருக்கிற நன்மைகளெல்லாம் எடுத்து சொல்கிறாங்க. இவளுடைய அறிவியல் பார்வை வளரும். இவ வயசு இருக்கிற மற்ற பிள்ளைகள் வேறு மாநிலங்கள்லாம் எப்படியெல்லாம் படிக்கிறாங்கங்கிறத தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு, இவளுடைய ஞான ஊற்று திறப்பதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு, கெடுக்காதீங்கன்னு சொல்லி கையெடுத்து கும்பிடாத விஷயமா போய் கேட்குறாங்க. அப்போது லக்ஷ்மியோடைய அம்மாவுக்கு தன்னுடைய சின்ன வயசு ஞாபகம் வந்துடுச்சு. நான் தான் படிக்கலை மிஸ், எனக்கு சீக்கிரமாக கட்டி கொடுத்துட்டாங்க, என் பிள்ளைய கூட்டிகிட்டு போங்க, காசிக்கு கூட்டிகிட்டு போங்க, ஜெயிச்சுட்டு வாங்க, நான் தைரியமாக அனுப்பிச்சி வைக்கிறேன்னு லக்ஷ்மியுடைய அம்மா சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக போச்சு. காசிக்கும் ட்ரெயின் ஏறியாச்சு. அங்கே ராணி வந்திருக்கா, சென்னையில் பார்த்த ராணி, எல்லாரும் அதே கம்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கிறாங்க. காசியில் போய் புரியாத பாஷை, ஆங்கிலத்தில் பேசுகிறாங்க, ஹிந்தியில் பேசுகிறாங்க, தமிழ் பேசக்கூடியவங்க கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. இதில் மேலும் சிறப்பு என்னன்னா, அங்கே கலந்துக்கிட்ட எல்லா மாணவர்களும், முக்கால்வாசி மாணவர்கள்லாம் தனியார் பள்ளியிலிருந்து வந்த மாணவர்கள். அரசு பள்ளியை அதுலேருந்து பங்கெடுத்துக்கிற மாணவர்கள் மிக மிக குறைவு. அதில் சிறப்பாக பங்காற்றுறது நம்ம லக்ஷ்மி தான். அதுதான் நம்ம தமிழகத்துக்கான ஒரு சிறப்பு. நடந்தால் எங்கே போய் உட்கார்றாங்க, ஆங்கிலமும் தமிழும் தெரிஞ்ச யார் அறிவியல் ஆய்வாளர்கள்லாம் இருக்காங்களோ அவங்க இருக்கிற அறையில் போய் லக்ஷ்மி தன்னுடையதை சமர்ப்பிக்கிறார். சமர்ப்பிச்சுட்டு வெளியில் வர, அவளுக்கு சமர்ப்பித்ததோட லிஸ்ட்டு ரிசல்ட் எல்லாம் தெரியல. விதவிதமாக சாப்பாடு, வேறு மாதிரி உடை, வேறு மாதிரி பாஷை. ரொம்ப சந்தோஷப்படுறா, ராணிக்கிட்ட சொல்லி சந்தோஷப்படுறா. கோமதி இதுக்கு வர முடியாமல் போயிடுச்சு, அவள் பெரிய பிள்ளையாயிட்டேன்னு வீட்டிலே இருக்காளே, இதை அவகிட்ட சொல்லணுங்கிறா. எல்லாத்தையும் முடிச்சுட்டு சாயந்தரம் காசியை சுற்றி பார்க்கலான்னு எல்லா டீச்சர்ஸும் வந்த பசங்களை கூட்டிகிட்டு போகும்போது ராணி காணாமல் போயிடுறா. மாற்றுத்திறனாளி குழந்தை அவ. ரொம்ப தைரியமாக அங்கே இருக்கிற ஒரு காவலாளிகிட்ட போய் லக்ஷ்மி புகார் செய்து என்னுடைய தோழியை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு தைரியமாக கேட்குறா. அவளோட உதவியோடையே தான் போய் கண்டுபிடிக்கிறார். அது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். காசியினுடைய தெருக்களில் கோலமாவால் பனைமரத்தெல்லாம் வரைஞ்சிருக்காங்க தெருக்களில். ஐயோ, பனைமரம் பற்றி தான் நாங்கள் ஆராய்ச்சி பண்ணுறோம், அப்போ ராணி இங்கே தான் எங்கேயோ இருப்பா அப்படின்னு சொல்கிறா. கோலமாவை விற்கிற ஒரு பொண்ணு ராணி அழுதுகிட்டு இருந்ததை பார்த்துட்டு, நாளைக்கு காலையில் நீ சொல்கிற இடத்துக்கு எங்கள் அப்பாவை கொண்டு விட சொல்லிடுறேன், நீ என்னோட வா அப்படின்னு நைட்டு அவள் தான் தங்க வச்சிருக்கா. போய் கண்டுபிடிச்சி எல்லாம் பண்ணியாச்சு. திரும்பி ராணியோடு வரும்பொழுது லக்ஷ்மி அந்த காவலாளியை பார்த்து சொல்கிறா, ஐயா உங்களால் முடிஞ்சா உங்களுடைய ஒரு பவரை யூஸ் பண்ணி ஸ்வேதாவையும் பள்ளிக்கூடம் சேர்ந்து படிக்கிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க, எங்கள் வயசில் இருக்கிற கோலமாக விற்கிறான்னு ஒரு செய்தியும் கொடுக்குறா லக்ஷ்மி. எல்லாம் முடிஞ்சாச்சு. இப்போவும் பார்த்தா ஆச்சரியம், கடைசியாக ஃபைனல் ரிசல்ட் யாருக்குன்னா லக்ஷ்மியும் தேவகியும் சேர்ந்து சமர்ப்பித்த அந்த அறிக்கை தேர்வாயிடுச்சு. இந்தியா லெவல்லையே இவங்க கொடுத்த ஒரு அறிக்கை தேர்வாக இருக்கு. நீங்கள் எல்லாருமே நிஜமாவே சந்தோஷப்படணும். தேர்வான உடனே அதுக்கு என்ன தெரியுமா, தேர்வானதற்கு பரிசு, இதற்கான பரிசை கொடுக்க நம்மளுடைய பாரத பிரதமர் வருவார்.
மேடையில் அந்த பிரதமர் பக்கத்தில் நின்று 2 கேள்விகளை கேட்பதற்கான வாய்ப்பு லக்ஷ்மிக்குன்னு சொல்கிறாங்க. லக்ஷ்மிக்கு தூக்கம் வரல, பசிக்கலை, வயிற்றுக்குள்ளே என்னவோ பண்ணுற மாதிரி இருக்குது, வேர்க்குது. நான் பிரதமரை பார்த்தா மயக்கம் போட்டு வந்துருவேனே, நான் எப்படி போய் பக்கத்தில் நின்று கேள்வி கேட்பேன்னு பயப்படுறா. முத்து டீச்சர் சொல்கிறாங்க, நோட்டு நிறைய கேள்வி எழுதி வச்சிருக்கேல்ல, எதை கேட்கணும்னு முடிவு பண்ணிக்க. கேள்விகளை எல்லாம் எழுதி வச்சா போதாது, எந்த நேரத்தில் எந்த கேள்வியை சரியாக கேட்க வேணும்னு நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு திருப்பி முத்து டீச்சர் முடுக்கி விடுறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த நிகழ்ச்சி இதே மாதிரி தான். மேடை இவ்வளோ பேர் நிற்கிறாங்க, வேற வேற மாநிலத்தை சேர்ந்தவங்க, நிறைய பசங்க டர்பன்லாம் கட்டிட்டு வந்திருக்காங்க. ஹிந்தியை தவிர்த்து தமிழ் தெரியாத, ஆங்கிலம் தெரியாத மாணவர்கள், ஆங்கிலத்தை தவிர்த்து வேறு மொழிகள் தெரியாத மாணவர்கள், தமிழை தவிர்த்து மற்ற மொழி தெரியாத மாணவர்கள் அவ்வளோ பேர் இருக்காங்க. பாரத பிரதமர் உரையாற்றார். இந்த மாதிரி சின்ன வயசுலேயே அறிவியல் பார்வையோடு பசங்க அணுகணுன்றத பள்ளிக்கூடங்கள் ஆதரிப்பது. அதனால் அந்த டீச்சர்ஸ் எல்லாம் பாராட்டி பேசுகிறார். இப்போ பரிசெல்லாம் வழங்கியாச்சுன்னு சொன்னதுக்கு அப்புறம் லக்ஷ்மியினுடைய பேரை அறிவிக்கிறாங்க. மேடையில் வந்து நீங்கள் பாரத பிரதமரிடம் 2 கேள்விகளை கேட்கலாம். லக்ஷ்மி மேலே வந்தோடனே தொண்டையெல்லாம் அடைக்கிறப்பல இருக்கு, தண்ணி குடிக்கணும் போல இருக்கு, பாத்ரூம் போகணும் போல இருக்கு, பயமா இருக்கு. உன்னால முடியும் லக்ஷ்மின்னு கீழே இருந்து நிறைய பேர் கை தட்டி உற்சாகப்படுத்துறாங்க. உங்களை மாதிரி மாணவர்கள் கை தட்டின உடனே அவளுக்கு ஒரு தைரியம் வருது. இதே மாதிரி தான் கை தட்டுறாங்க. லக்ஷ்மிக்கு தைரியம் வந்தது. பிரதமர் கிட்ட போனா அவளுக்கு ஒரு மைக்கை கொடுத்தாங்க. 2 கேள்வி. ஐயா, நான் 2 கேள்வி கேட்குறேன். தெரிந்த ஆங்கிலத்திலும் சுமாரா தெரிஞ்ச ஆங்கிலத்திலும் நல்லா தெரிஞ்ச தமிழையும் கலந்து கேள்வி கேட்குறா. 2 கேள்வி. எங்க பனையூர் மலை கிராமத்தில் ஏன் 5 கிளாஸுக்கு மேல ஒரு பள்ளிக்கூடம் கூட நீங்க இன்னும் ஏற்படுத்தல? கேள்வி நம்பர் 1 அவ கேட்டா. 2வது, எங்க பள்ளிக்கூடங்களில் ஏன் கழிப்பறைகளே இல்லை? அதான் 2வது கேள்வி. 2 கேள்வி தான் கேட்கிறான். அதை கேட்கும் பொழுது அங்க உட்காந்துட்டு இருந்தவங்களுக்கு முதல்ல என்ன கேட்கிறான்னு புரியல. புரிஞ்ச கொஞ்சம் பேர் ஏன் எங்க அவ கேட்ட சரியான வார்த்தை என்ன தெரியுமா? எங்க பள்ளிக்கூடங்கள்ல ஏன் கக்கூசே இல்லை அப்படின்னு கேட்ட உடனே பசங்க சிரிக்கிறாங்க. அந்த சிரிப்பு சலசலப்பை மேடையில் இருந்தவங்க அடக்குறாங்க. அடக்கின உடனே பிரதமர் வந்து அந்த லக்ஷ்மியை பார்த்து ஆச்சரியப்படுறாரு. அப்படியா, இவ்வளவு தைரியமா வந்து அறிவியல் இவ்வளோ மாதம் 2-3 மாதம் பனைமரத்தை பற்றி அவ்வளோ ஆராய்ச்சி பண்ணி என்னென்னமோ அறிக்கையை சமர்ப்பித்து மாவட்ட அளவிலையும் மாநில அளவிலையும் தேசிய அளவிலும் வந்து தேர்வாகின்ற நேரத்தில் இந்த கேள்வியைத்தான். அப்போ தான் முத்து டீச்சர் சொன்ன ஞாபகம் வருது. கேள்விகள் 100 உனக்குள் இருக்கலாம், சரியான சந்தர்ப்பத்தில் கேட்க வேண்டிய சரியான கேள்வி எதுன்னு நீ தான் முடிவு பண்ணணும் சொல்லி கொடுத்தது முத்து டீச்சர். அப்போ என்னுடைய பள்ளிக்கூடத்தில் கழிப்பறை கிடையாது, மலை கிராமத்தில் பள்ளிக்கூடமே கிடையாது. இன்னொன்று சொல்கிறா, எங்கள் ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை, அதனால் நான் கீழே இறங்கி 3/4 மணி நேரம் பயணம் செய்து திருப்பி 1 மணி நேரம் போய் ஆகாசப்பட்டினம் போகிறேன். என் வீட்டு பக்கத்தில் இருக்கும் பார்வதி அக்காவால் நடக்க முடியாது, கால் ஊனம். அதனால் 5ஆம் கிளாஸோடு அந்த அக்கா நிறுத்திட்டா. அவளுடைய படிப்புக்கு நீங்கள் என்ன உத்தரவாதம் தரப்போறீங்கன்னு கேட்குறா. கேட்ட முடிச்ச உடனே பிரதமர் அந்த பொண்ணுடைய உயரத்துக்கே குனிஞ்சு நீ சொல்கிற அத்தனைக்கும் சரியான ஏற்பாடு செய்கிறேன்னு சொல்றார். மேடை மேல லக்ஷ்மியை வச்சுக்கிட்டே சொல்றார். அவ்வளவு கரகோஷம். நிகழ்ச்சி முடிச்சு அவ ஆகாசப்பட்டினம் கிராமத்துக்கு பள்ளிக்கூடம் வந்தா பள்ளிக்கூடமே அவளை தூக்கி தலையில வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கு. அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, மெய் சிலித்து போய் அழறா. இது வரைக்கும் சமவெளியில போகாதவ, பஸ்ல போகாதவ, ட்ரெயின்னா என்னன்னு தெரியாதவ, பட்டணத்தையே பார்க்காதவர், வேறு பல மாநிலத்தை சேர்ந்த மக்களோடு பழக தெரியாதவள், காவல்காரங்களை பார்த்தா பயந்து ஓடுற வயசுல காணா போன தன் தோழிக்காக முதல் முறையாக போய் காவல்துறையிட பேசுறா. பிரதம மந்திரியிடமே போய் 2 கேள்வி கேட்டிருக்கா, ஜெயிச்சு வந்திருக்கா. இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாரும் அவளை தூக்கி கொண்டாடும் போது லக்ஷ்மிக்கு அழுக பொத்துக்கிட்டு வருது, அழறா. ஊடகங்கள் பேப்பர்ல எல்லாத்துலேயும் லக்ஷ்மியை பற்றி தான் செய்தி வருது. கூடவே முத்து டீச்சரை பற்றி செய்தி வருது, ஆகாசப்பட்டினம் பள்ளிக்கூடத்தை பற்றி செய்தி வருது. இது இப்படித்தான் இந்த கதை முடிகிறது. ஆனால் இது கதை கிடையாது, இது நடந்த உண்மையான ஒரு சம்பவம். இதை நிறைய புனைவுகள் சேர்த்து கதையாக ஒரு சிறுவர்கள் நாவலாக மலைப்பூ அப்படிங்கிற ஒரு புத்தகம் தான் இது.
விழியன் அப்படிங்கிறவர் எழுதினது. குழந்தைகள் இலக்கியத்தில் மிகவும் போற்றப்படுகிற, அதுவும் சமீபத்தில் மிகவும் வெளிச்சமிட்டு காட்டப்படுகிற புத்தகம் இந்த மலைப்பூ. மலையிலிருந்து உதித்த பூ, அதுதான் அந்த லக்ஷ்மின்னு அந்த கதை சொல்லுது. இந்த எல்லாத்துக்கும் பர்சன்டேஜ் போட்டு பரிசு கொடுத்தாங்க இல்லையா, ஒன்று தான் இதில் மிஸ்ஸிங்னு சொன்னேன். என்ன அப்படின்னு கேட்டால், வாசித்தல் அப்படிங்கிற பழக்கத்திற்காக பரிசு கொடுப்பதையும் இனிமேல் நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள். பாட புத்தகத்தை தாண்டி எங்க பசங்க அகாடமிக்ஸ்க்காக 50% கொடுக்குறீங்க, அதில் ஒரு 40 வச்சுக்கோங்க, ஒரு 10%. பாட புத்தகங்களை தாண்டி என் பிள்ளைகள் படித்த புத்தகங்கள், சிறுவர் இலக்கிய புத்தகங்கள், திருக்குறள், கம்பராமாயணம், எத்தனையோ புத்தகங்கள். எங்க குழந்தைங்களுக்கு இதெல்லாம் நல்லா தெரியும். வாசித்தலில் முதல் பரிசு வாங்குறவங்க இந்த வகுப்பை சேர்ந்தவர்கள் அப்படின்னு ஒரு பிரிவை குறைந்தபட்சம் அடுத்த ஆண்டு விழாவில் இருந்திலாவது நீங்கள் இதை அறிமுகம் செய்தால் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வாசிங்கம்மா. லக்ஷ்மி இந்தியா முழுவதும் தெரியப்படுகிறாள்னா இந்த பனைமரத்துக்காக அவ்வளோ வாசிச்சா. வாசிக்கும் பொழுதுதான் மூளையின் கதவுகள் திறந்து கொள்ளும். நமக்குள்ள என்ன ஒரு ஆற்றல் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குன்னு நமக்கே அப்போதுதான் புரியும். தாத்தா பாட்டியோடு நீங்கள் வாழ்பவர்களாக இருந்தால் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்கிறேன். உலகின் மிகச்சிறந்த கதை சொல்பவர்கள் யாருன்னா தாத்தாவும் பாட்டியும். ஒரு அரை மணி நேரம் அவர்களோடு உட்கார்ந்து வாழ்க்கைக்கான கதையை கேளுங்கள். நல்ல புத்தகங்களை படியுங்கள். மலைப்பூ அப்படிங்கிற இந்த புத்தகத்தை அனைத்து அரசு பள்ளிகளிலும், அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும், தனியார் பள்ளிகள் நூலகங்களிலும் கட்டாயம் வைக்க வேண்டும். நம்ம லைப்ரரியில் இருக்கா? தயவு செய்து மலைப்பூன்ற புத்தகம், என்னோட பை கொஞ்சம் கொடுங்களேன், நீங்க பார்க்கணுன்றதுக்காக. அந்த புத்தகத்திற்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது. ஏன்னா சில பேர் ஒரு நல்ல புத்தகத்தை பத்தி பேசும்போது ஏஜென்ட் டோன் பார்ப்பாங்க. எனக்கும் அந்த புத்தகத்திற்கும் எந்த தொடரும். உங்களுக்காக நான் ரசித்து படித்த புத்தகம் அது, அவ்வளவுதான். 150 பக்கம் தான். இதுதான் மலைப்பூ. எவ்வளவு சின்ன புத்தகம் பார்த்தியா? விழியன் எழுதியது, குழந்தை கவி. காராபூந்தின்னு ஒரு கதை படிச்சிருக்கீங்களா? அதுவும் இவரே தான் எழுதினது. குழந்தை கதைகளை வாங்கி படியுங்கள். படிக்கும் பொழுது மொழி அறிவு வளரும். தமிழை பிழையில்லாமல் எழுதவும், பேசவும், உச்சரிக்கவும், படிக்கவும் தெரிந்து கொள்ள முடியும். நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்க முடியும். 4 பேரோடு நாம் ஏதாவது பேசணும்னா, இந்த கதை நீ படிச்சிருக்கியா, நான் படிச்சிருக்கேன், பேசலாம். இந்த கதை எத்தனை விஷயத்தை சொல்லுதுன்னா தைரியமா இருக்கணும். ஒரு ஆசிரியருங்கிறவங்க முத்து டீச்சர் மாதிரி இருக்கணும். அது ஒரு உதாரணம். மாற்றுத்திறனாளி தோழி ராணி மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் நாம் உலகை மாற்றும் திறனாளிகளாக இருக்க வேண்டும். அதுக்கு ராணி ஒரு உதாரணம். மலையில் இருந்தாலும் பரவாயில்ல, என் குழந்தை படிக்கணும்னு தைரியமா அம்மா அப்பா அனுப்புறாங்க பாருங்க. குழந்தைகள் முன்னேற்றம் என்று வரும்பொழுது பெற்றோர் நாம் கொஞ்சம் தைரியமாக இருத்தல் வேண்டும். அதை தான் லக்ஷ்மி பிரபாவும் சொன்னாங்க. நிறைய விஷயங்களை சொல்லுது. ஒரு விஷயத்தை நாம் செய்யும் பொழுது தெரிந்த விஷயங்களை பட்டியல் போட்டுக் கொள்ளுங்கள். தெரியாத கேள்விகளை ஒரு பக்கம் எழுதி கொள்ளுங்கள். கேள்விகள் மட்டும் இருந்தால் போதாது. சரியான கேள்வியை சரியான நேரத்தில் சரியான நபரிடம் கேட்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதை எல்லாத்தையும் சொல்றது எது தெரியுமா? மலைப்பூங்கிற இந்த புஸ்தகம். அதனால இந்த ஒரு 17வது ஆண்டு விழால உங்க அத்தனை பேர் முன்னிலையிலும் இந்த மேடையில் இருக்கும் ஆண்டோரிடம் என்னுடைய ஒரு சின்ன வேண்டுகோள். உங்கள் நூலகத்தில் இது போன்ற இன்னும் எத்தனையோ புத்தகங்கள், இது ஒண்ணுதான் சொல்லலை, குழந்தைகளுக்காக ஒரு சின்ன புத்தக கண்காட்சி இந்த இடத்தில் அமையுங்கள். ஏதாவது ஒரு நாளைக்கு ஒரு 2 நாள் குழந்தைகளுக்கான புத்தக கண்காட்சி. புது புது புத்தகங்கள் எந்த குழந்தை வாங்குது, அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழிச்சு வாங்கிய புத்தகத்திலிருந்து ஏதாவது ஒரு குழந்தைய கதை சொல்லுங்கள். கதையை சொல்வதும் கதையை படிப்பதும் ஆகப்பெரும் திறனாகும். மிகப்பெரிய திறன் அது. ஸ்கில் டெவலப்மெண்ட்ல ஸ்டோரி டெல்லிங் இஸ் வண்டர்ஃபுல் ஸ்கில். அதையும் வளர்த்து கொள்ளுங்கள். அப்போ நீங்க நினைச்சா நீங்க கொடுக்குற அத்தனை திறன் வளர்ப்பு விஷயங்களோடு சேர்ந்து இதையும் கொடுக்க முடியும். குழந்தைகளுக்கான புத்தக கண்காட்சியை பள்ளிக்கூட வளாகத்தினுள்ளேயே நடத்துங்கள். நல்ல நல்ல புத்தகங்களை நூலகத்தில் கொண்டு சேருங்கள். படிப்பதற்கான டைம் பிடி பீரியட்னு டைம் டேபிளில் போட்ட மாதிரி லைப்ரரி பீரியட்னு போடாதீங்க, ரீடிங் பீரியட்னு போடுங்க. ஒரு புஸ்தகத்தை படித்து தான் ஆக வேண்டும். நூலகத்திற்கு போக வேண்டிய நேரம் லைப்ரரி பீரியட், பிடி பீரியட் நான் மேக்ஸுக்கோ சயின்ஸுக்கோ சப்ஸ்டியூஷனுக்கு கொடுக்காதீங்க. லைப்ரரினா போய் ஆமா, அது எல்லா இடத்துலயும் அதான் நடக்கும். பாதிக்கப்பட்ட இடத்துல இருந்தா கிளாப்ஸ் வரும் இல்லையா?
இதே நான் படிக்கிற காலத்துலேருந்தே உண்டு. ஆமாம், நம்ம ரெக்கார்டே முடிச்சிருக்க மாட்டோம், கையெழுத்து வாங்கியிருக்க மாட்டோம், ரீடிங் போட்டிருக்க மாட்டோம், மேக்ஸில் முடிச்சிருக்க மாட்டோம். பிடி கேட்குது அவனுக்குன்னு காதை திருப்பி உட்காரும்பாங்க. பிடி பீரியடுக்கே போகலன்னா எப்படி தங்க பதக்கங்களை நான் ஒலிம்பிக்கில் வாங்குறது? போய்தான் ஆனும், போகணும். ஆமாம், அதே மாதிரி தான்மா லைப்ரரி பீரியட், நூலகம். நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க குழந்தைகளே, கோயிலுக்கு போவதை போலவே உகந்த ஒரு விஷயம் இன்னொன்று இருக்குன்னா நூலகத்திற்குள் போவது. சாதனை செய்த எத்தனையோ பேரின் விஷயங்கள் எல்லாம் புத்தகமாக அங்கே இருக்கிறது, எடுத்து படி. இந்த மாதிரி மலைப்பு மாதிரி நிறைய புத்தகங்கள் ஒளிஞ்சிருக்கு லைப்ரரியில். உனக்கு புதுசாக ஒரு புத்தகம் தெரிஞ்சால் கொண்டு வந்து சொல்லு, பள்ளிக்கூடத்தில் வாங்கி வைங்க மிஸ், எல்லாரும் படிக்கட்டும். படிங்க, வாசித்தல் வாசித்தல். பொன்னியின் செல்வன் ஒரு குரல் அங்கே கேட்குது. இது புதுசாக தொத்திக்கிட்ட வியாதி. யாரோ ஒரு மணிரத்னம் படம் எடுத்தா தான் அந்த பேரே நமக்கு ஞாபகம் வருது. இத்தனை நாளாக பொன்னியின் செல்வன் யாருமே பார்க்கலையே, படிக்கலையே. எல்லாத்துக்கும் ஒரு வெளிச்சம் போட்டு காமிச்சா தான் இல்லை, நல்ல விஷயங்கள் வைரம் மாதிரி இருட்டில் மண்ணுக்கு கீழே தான் புதஞ்சு கிடக்கும். தோண்டி தோண்டி நாமத்தான் எடுக்கணும், எல்லாத்துக்கும் வெளிச்சம் தெரியாது. அதனால் வாசித்தல் என்னும் பழக்கத்தை இன்று முதல் ஏற்படுத்தி கொள்ளுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு பக்கம், அரை பக்கம், 10 வார்த்தையாவது புதுசாக தெரிஞ்சுக்கோங்க. குழந்தைகளுக்கான ஒரு புத்தக கண்காட்சியை பள்ளிக்கூடங்களில் ஏற்படுத்துங்கள். நல்ல புத்தகங்களை மீண்டும் கொண்டு சேருங்கள். இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்டவங்க எல்லோருக்கும் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். நேற்றைய பொழுது அனுபவம், இன்றைய பொழுது நிச்சயம், நாளைய பொழுது நம்பிக்கை. நம்பிக்கையோடு இருங்கள்.